டின்னருக்கு பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சுருந்தேங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர் ஃபோட்டோக்கார தம்பி ஹர்ஷத் அருள்குமார் பீட்ரூட் சப்பாத்தி வீடியோ அனுப்பி இதை பண்ணுங்க மம்மி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. அவரோட ரெக்வஸ்ட்டுக்காக எனக்கு பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சுருந்தேங்க. வழக்கம் போல் ஒரு கப் மாவு எடுத்துட்டேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். பீட்ரூட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேங்க. அந்த தண்ணியை வடிகட்டி மாவில் சேர்த்துட்டு மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊறின மாவை சப்பாத்தியை திரட்டி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேங்க. சப்பாத்தி வழக்கம் போல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. தொட்டுக்கு இன்றைக்கி சன்னா கிரேவி தாங்க பீட்ரூட் சப்பாத்திக்கு சன்னா கிரேவி காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததாக நம்ம ஃபேமிலி மெம்பர் சுதாகர் கலர் இட்லி செய்ய சொல்லி வீடியோ அனுப்பிச்சிருந்தாருங்க. சுதாகர் சீக்கிரமாக நம்ம கலர் இட்லி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேங்க. நம்ம ஃபோட்டோக்கார தம்பி ஹர்ஷத் அருள்குமார் அடுத்ததாக ஒரு டிஷ் செய்ய சொல்லி வீடியோ அனுப்பிச்சிருக்காருங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா? வெட்டுக்கிளி ஃப்ரைங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி எப்படி சிக்கிருக்கேன் பார்த்தியா மொமெண்ட்டுங்க இது. உங்களுக்கும் இது போல் நம்ம கிச்சனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ண சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு லைக் போடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியோட சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.